இந்த மாதிரி படம் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி அவருக்குன்னு எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு ரொம்ப ஓவராக போகாமல் அவருக்கு என்ன மீட்டர் கரெக்டாக இருக்குமோ அந்த மீட்டர்லேயே அவங்க அந்த கேரக்டரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் போர்ட்ரே பண்ணதும் அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. இந்த கருத்து சொல்கிறாரு. இதான் என்ன கருத்து சொன்னார் மறந்துட்டேன். என்ன சொன்னார், இதான் மனுஷங்க கடவுள்லாம் அது உள்ள மனுஷங்களை நம்புங்க, அது மாதிரி சொன்னார். மறந்துட்டேன் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்டாக காமெடி என்ஜாய் பண்ணலாம். இந்த சீனில் லவ் சீன் என்ஜாய் பண்ணலாம், கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். அதான் செமையாக இருக்குது. எல்லா சீனும் பிடிச்சிருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, டான்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம், எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நம்மமே பசங்க வந்தால் ஜாலியாக சிரிச்சிட்டே பார்க்கலாம் ப்ரோ, கலைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்களா? அந்த தண்டர்காரன் பாட்டுக்காக வந்தோம், ஆனால் அந்த பாட்டு போடவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம போடவே இல்லை, அந்த பாட்டு போடவே இல்லை. அதான் கொஞ்சம் மாதிரியா இருக்குது. இப்போ பாதி அவங்க அது எப்பயும் போல தான் நினச்சிருக்கேன் ப்ரோ. ஃபன் அப்படின்றது காமெடி ஓரளவு நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். சில டைம் கொஞ்சம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் காண்டாரமே இருக்கும், மற்றபடி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் மட்டும் லேக் இருக்க மாதிரி இருக்கும். மியூசிக் அதான் தண்டர்காரன் பாட்டு தான் போடல, மீதி பாட்டுலாம் ஓரளவு தான் சுமாராக தான் வரும். நல்லா இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருக்கு ப்ரோ. அதுலேயும் நான் எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணலாம், பட் வந்து ஒரே பாட்டுக்காக தான், தண்டர்காரன் பாட்டுக்கு தான் வந்தேன். ஆக்சுவலி அதுவே போடாமல் அதான் பெரிய டிஸ்பாயின்மெண்ட். அதான் அந்த பாட்டுக்காக தான் வந்தேன். அந்த பாட்டு கேட்ட வைபிட்டு அந்த வைபில் தான் வந்தேன். பார்த்தா அந்த தேட அந்த பாட்டே போடல, படத்தில் பாட்டே போடல. அதான் லைட்டாக கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். கருத்து சொல்கிறாரு. இதான் என்ன கருத்து சொன்னார் மறந்துட்டேன். என்ன சொன்னார், இதான் மனுஷங்க கடவுள்லாம் அது உள்ள மனுஷங்களை நம்புங்க, அது மாதிரி சொன்னார். மறந்துட்டேன் ப்ரோ. காமெடி வந்து முனிஷ்காந்த் காலேஜ் வெங்கட் காமெடி சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் தான் பெஸ்ட் பார்ட் படத்தில். வேறு என்ன சாங்ஸ் ஓகே தான், சும்மா போகிற மாதிரி பீட்டாக போட்டிருக்காரு. சாமி பாட்டே கொஞ்சம் பீட்டாக போட்டிருக்காரு. அதுதான் கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது ஐபாலில் பாட்டு டூன்லாம் பண்ணி ஆண்டி வந்து சாமி பாட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக பாடுறாங்க. அது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, கலைகிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கா டோட்டல் படத்துக்கா 7. அது காமெடிக்காக தான் 7. செமையாக இருந்துச்சு. எஸ். ஸோ வந்து 10 out of 8 கொடுக்கலாம் கண்டிப்பாக. 8 கொடுக்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? இல்லை, எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது காமெடி சீக்வன்ஸ் பயங்கரமாக காய்ச்சி. ஸோ சர்வன் படம் காமெடி பயங்கரமாக இருக்கும். லைக் அந்த ஃபேண்டசி பயங்கரமாக பிளெண்ட் பண்ணுவார்னு சொன்னோம். அதை தான் அந்த ஒரு காட் பிலீஃபையும் ஃபேண்டசியும் ஒரு மேட்டரில் ஒன்று பயங்கரமாக ஃபியூஷன் ஒன்று பண்ணியிருந்தா. அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எமோஷன் ட்ராக் ஒன்று உள்ளே வந்து ஒரு குழந்தைய வச்சு வரும். அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு எமோஷன் ட்ராக். பார்த்தீங்கனாலே ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து அதான் உங்களை ஒரு விஷயம் தப்பாக இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா, நம்ம ஒரு சூப்பர் பவரோ இல்லை இன்னொருத்தரை வந்து காப்பாற்றணும்ல, நம்ம உள்ளே இருக்கிறவங்களே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றா இருந்தோன்னா போதும். அந்த சாங்ஸ் 2 சாங் தான் பிளேஸ்மெண்ட் இருந்தது. 2 சாங்குமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த தண்டர்காரன் தான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். போஸ்ட் அடிச்சு போடுவாங்கன்ட்டு அது போடல. ஆக்சுவலாக வந்து நல்லா இருந்திருக்கும். இல்லை, மின்னல் முரளிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மின்னல் முரளி அது வேறு லீக், இது வேறு லீக்கில் இருக்குது. ஸோ இது ஃபேண்டசி கம்மி பண்ணிட்டு லைக் ஒரு ஸ்டோரியில் என்ன பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். சம்மர் ஹாலிடேஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நிறைய டைம்லாம் வந்து ஒரு 2 டைம் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபேமிலி மோட்டிவேஷனாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீன் வருது, அதில் சின்ன பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அது வேணால் பார்க்கலாம். மற்றபடி படம் சூப்பர். ஓகே. படத்தில் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா நிறைய தடவை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நிறைய மூவிலாம் ரொம்ப இதுவாகிடுச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியாக. ஒரு கருத்து வந்து இப்போ பார்த்துட்டே வந்திருக்கும் எல்லா படத்துக்கும். அவர் சொன்ன கான்செப்டே அதில் கதையில் என்னென்னா, கடவுள்னு சொல்லி கடவுள் நம்பி நிற்காதீங்க, எல்லாமே கடவுள் வந்து பார்க்க மாட்டார், நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். முரளி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மின்னல் பவர்னால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ரொம்பலாம் கனெக்டிவிட்டிலாம் இல்லை. 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஆமாம், லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், இப்போ நான் ஃபில் ஆயிடுச்சு ப்ரோ. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. காமெடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. காமெடி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவி போய் பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். வீரன் படத்தில் உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு?
ஆதி ப்ரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, டைரக்ஷனும் நல்லா இருக்குது, லேக் எதுவும் இல்லை, எங்கேயும் பெருசாக இல்லை, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். படத்தில் பாட்டு நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி பார்க்குற மாதிரி பாட்டு. நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்களே, ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கும்? இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, நார்மலாக போய் பார்த்தாலே நல்லா இருக்குது, போய் பாரு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு? சாட்டிஸ்ஃபைட் தான். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாமா படம்? எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. என்னது ப்ரோ? எல்லாருமே ப்ரோ இருக்குப்பா, குழந்தையெல்லாம் நல்லா பார்க்குங்க, நல்லா இருக்கு. இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துலையும் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிராக்டர் ஓடுற டிரைவர் ஆகட்டும், இல்லை ஹீரோயினோட அம்மா ஆகட்டும், எல்லாருமே ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க, பட் ஆனால் அப்ளாஸ் வாங்கிட்டு போயிடறாங்க. அந்தளவுக்கு அவர் கேரக்டர் ஆர்க் செட் பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமா கிடைச்ச சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அது எப்படி கிடச்சிது, அது எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்றது ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஆதி வந்து இப்போ மூவியில் வந்திருக்காரு இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த ஆக்டிங் எப்படி? ஆக்டிங்க்கு இந்த படத்தில் பெருசாக ஸ்கோப் இல்லை. ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணனால ஒரு பெரிய எமோஷனல் சீனோ இல்லை பெருசாக கோவப்படுற சீனோ அவர் எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது ஒரு ஃபன் ரைட்னால அவர் எப்படி ஃபன்னாக பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு படங்கள்லாம் எவ்வளோ ஃபன்னாக போதோ அந்த மாதிரி இதில் ஒரு ஃபன் ரைடு தான் கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம். சின்ன பையனாக இருந்தால் உங்கள் லைஃப்பில் இதை கனெக்ட் பண்ணிக்கணும், அந்த மின்னல் வர்றது. ஆமாம் ப்ரோ, இது கிட்ஸுக்கான படம் தான். இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு சூப்பர் மேன் ஸ்பைடர்மேன் பார்த்து தான் நம்ம இதுவாகிருப்போம். பட் இப்போ இருக்க கிட்ஸு எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வீரன் மின்னல் முரளி தான் பார்த்து வளர்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த மின்னல் சம்மந்தப்பட்ட இதுவாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆனால் முக்கியமாக நான் செலக்ட் நினைக்கிறது வந்து இது மின்னல் முரளி மாதிரி இருக்காது. எல்லோரும் வந்து மின்னல் முரளியும் வீரனையும் போட்டு கம்பேர் பண்ணி ரொம்ப குழப்புக்கிறீங்க. அது வந்து ஒரு சென்டிமெண்டல் ரைடாக தான் கொண்டு போகிறாங்க. இது டோட்டலாக ஒரு ஃபன் ரைடாக இருந்தது. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, தமிழ்லேயும் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்து ஹீரோயினும் வினய் ப்ரோ இவங்க 2 பேருக்கும் படத்தில் ஸ்கோப்பே இல்லை. ஸ்கோப் இல்லைன்னா அவங்க தேவையே படத்தில் ஒரு ஹீரோயின் பதிலாக வேறு ஒரு மேல் ஃப்ரெண்டு கூட வச்சிருக்கலாம், இல்லை வினய்க்கு பதிலாக வேறு யாராவது சின்ன ஆக்டர் கூட அந்த வில்லன் ரோல் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஸ்கோப் கொடுக்காம நம்ம இறக்கியிருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க, படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க டைலாக் வந்து ஒரு 2-3 தான் பேசியிருப்பாங்க. வினயும் அந்த மாதிரி தான் ஒரு 10 to 15 minutes தான் வருவார். ஆனால் வந்துட்டு நம்ம எல்லா படத்துலையும் பார்க்க, இப்போ டாக்டர் அந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்த மாதிரி சேம் லுக்கில் இருக்கனால பெருசாக கனெக்ட் ஆகல. சாங்ஸ் 3 சாங் சொன்னாங்க, ஆனால் 2 சாங் தான் வந்து இந்த ப்ரோமோ சாங் ஒன்று வரல. ஸோ அந்த 2 சாங் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அவருக்குன்னு எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு ரொம்ப ஓவராக போகாமல் அவருக்கு என்ன மீட்டர் கரெக்டாக இருக்குமோ அந்த மீட்டர்லேயே அவங்க அந்த கேரக்டரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் போர்ட்ரே பண்ணதும் அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஒன்றும் படம் பார்த்துருக்கீங்க, காமெடிக்கு பேர் போன ஒரு படம், அதே டைரக்டர் அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் அதில் கொஞ்சம் டார்க் காமெடி மாதிரி போகும், இதில் நார்மல் காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகும். இதில் மெயினாக காமெடிக்கு 2 பேர், அந்த படத்துலையும் இதான மாதிரி காளி வெங்கட், இந்த படத்துலையும் அவர் தான். இந்த படத்தில் காளி வெங்கட் முனிஷ்காந்த் தான். அவங்க பிச்சிருக்க அவங்க காம்போ வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க தான் இது பண்ணுறாங்க. அவங்க வர ஒவ்வொரு சீனுமே பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதன் எழுதப்பட்ட விதமும் நல்லா இருந்துச்சு. அவங்க போர்ட்ரே பண்ண அந்த காமெடி லேண்ட் ஆகிற விதமும் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து தேவையில்லாத ஜோக்ஸ் மாதிரி தெரியல, அது சிச்சுவேஷனல் ஜோக்ஸாக போனதுனால பயங்கரமாக இருந்துச்சு. இல்லைண்ணா, இதுக்கும் சம்மந்தமே இல்லைண்ணா. இல்லைண்ணா, அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு பவர் கிடைக்கிற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சேம். அதுலேயும் மின்னல் தாக்கி வரும், இதுலேயும் மின்னல் தாக்கி வரும். மற்றபடி அதோட கதை களமே வேறு, இதோட கதை களமே வேறு கம்ப்ளீட்டாக. இல்லை லைக் இது வந்து ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோங்கிறத தாண்டி இது வந்து ஒரு கிராமத்து சூப்பர் ஹீரோன்னு சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் சூப்பர் ஹீரோனா ஒரு சிட்டியை காப்பாற்றுறாரு, ஒரு சூப்பர் வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றுறாரு இல்லாமல் ஒரு சின்ன கிராமம், அதுக்கு வர ஒரு பிரச்சனை, அது காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்ல இவங்க கொஞ்சம் இது பண்ணதுனால மற்ற சூப்பர் ஹீரோ படத்துக்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பார்க்கலாம், இதான் இது எல்லாருக்கான படம். இது குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காகன்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கான படம். எல்லாமே இது இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மேஜர் மெச்சூரிட்டி காமிச்சிருக்காருண்ணா. ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங் ரோல், ஹார்ஸ் ரைடிங்லாம் அவரே பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட்ஸும் அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற படத்தோட மற்ற படம் தான் ஒரு மாதிரி ஜாலியாக போகும். இது ஒரு 40% கமர்ஷியல் ஹீரோவாக ஆக ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு அவர் அந்த ரொட்டீன் ஜானரில் போகாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு.
ரொமான்ஸே இல்லை படத்தில். ஆக்சுவலி ஹீரோயின் இருக்காங்க, பட் அவங்க சைட் கேரக்டர் மாதிரி தான் வராங்க தவிர மேஜர் ரொமான்ஸ் சீக்வன்ஸ்னு பெருசாக